ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் மஞ்சள்லாம் அறுவடை பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் அதை எல்லாத்தையுமே இன்றைக்கி மஞ்சள் பொடி அரைக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிக்கலாங்க. அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் இல்லை கத்தி இல்லை அருவாமனை வச்சு இந்த மாதிரி நல்லா எவ்வளோ மெல்லிசாக செதுக்க முடியுமோ அந்த மாதிரி செதுக்கிட்டு நல்லா வெயிலில் ஒரு 3 நாள் காய வைக்கணுங்க. அப்போ தான் நல்லா காயும். இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறம் அப்படி உடச்சா நல்லா மடக்குன்னு உடையணுங்க. அதான் பதம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிச்சுங்க, எல்லாமே நல்லா உடையுது. இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம வீட்டில் மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தான் இருக்குது, அதனால் அரைச்சிக்கலாம். இல்லை மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைக்கிறதானே அரைக்கலாம். நான் மிக்சியிலே தாங்க அரைச்சிருக்கேன். நல்லா பொடியாக சூப்பராக வந்துருக்கு, செம்ம வாசங்க. இந்த மாதிரி அரைக்கிறப்ப அதில் இருக்க அந்த குருமின் வேல்யூ அதிகமாக இருக்கும். வேக வச்சு அரைக்கிறப்ப அதோட வேல்யூ கம்மியாயிடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராமுக்கு மேலேயே தூள் கிடச்சிருக்குங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டிலே மஞ்சள் விளைவிச்சு காய வச்சு அதை ப்ராசஸ் பண்ணி அரைச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாய்.